மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு எம்ஆர்பி அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. இதில் தான் வந்து ஒரு வேக்கன்சி, புதிய வேக்கன்சிக்கான அந்த நோட்டிஃபிகேஷன் தான் இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க. 15/3/2024 அப்ளிகேஷன் இன்வைட்டட் ஒன்லி த்ரூ ஆன்லைன் மோட் மூலமாக 15/5/2024 வந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் டு த போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் சர்ஜன் ஜென்ரலில் தான் வந்து டெம்பரரி பேஸில் கேட்டிருக்காங்க தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸில். டோட்டலாக வந்து 2553 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான அந்த வேக்கன்சி வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சி வந்து வில் பி அனௌன்ஸ்ட் லேட்டர் தான் வந்து அறிவிப்பாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் வந்து இன்றைக்கி டேட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான அந்த டேட் ஸ்டார்ட் ஆகிறது பார்த்திங்கன்னா 24/4/2024 15/5/2024 கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமில் தான் வந்து இதற்கான எக்ஸாம்லாம் இருக்கும். இது வந்து எப்போ இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னாங்கன்னா வில் பி இன்டிமேட்டட் லேட்டர் அப்படிங்கிறது அண்டர் கிராஜுவேட் லெவலில் தான் இருக்கும். 100 மல்டிபிள் அதாவது ஆப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸில் இருக்கும். ஸ்கேல் ஆஃப் பே இதுக்கு வந்து லெவல் 22ல் வந்து 56,000லேருந்து 1,77,000 வரைக்கும் இருக்கும். டீட்டெயில்ஸ் கேன் பி சீன் அனெக்சர் 6ல் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. ரிசர்வேஷன் அண்ட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த நோட்டிஃபிகேஷனில் கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸில் அசிஸ்டன்ட் சர்ஜன் ஜென்ரலில் வந்து ஆப்ரிவியேஷன் பார்த்திங்கன்னா இந்த டிசபிலிட்டிஸ் இருக்காங்களா அவங்களுக்கான ஆப்ரிவியேஷன் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கான ஃபிசிக்கல் ரெக்யூர்மெண்ட் என்ன இருக்கணும் அப்படிங்கிறது வந்து இதில் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம் பிஎஸ்டிஎம் தமிழில் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறதும் அதற்கான அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ரிசர்வேஷன் எக்ஸ் சர்வீஸ் மெயின் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா ஏஜ் ஃபஸ்ட்டு வந்து ஏஜ் 1/7/2024 வந்து 59 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறது. இது யார் அப்படின்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, டிஎன்சி, பிசி, பிசிஎம் இவங்க எல்லாமே இதில் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனும் சேர்த்து தான் சொல்லியிருக்காங்க. அதர்ஸ் எல்லாமே வந்து 37 வயசுக்கு மேற்பட்டவராக இருக்கணும், 37 வயசு வரைக்கும் இருக்கணும் 1/7/2024. டிசபிலிட்டிஸ் வந்து 47 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேன் வந்து 50 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. இதற்கான அந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த கவர்மெண்ட் ஜிஓவில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஏஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு ஏஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. டிஃப்ரெண்ட்லி எய்டட் அபில்டு கேண்டிடேட் இருக்காங்களா அவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து எம்பிபிஎஸ் டிகிரி முடிச்சிருக்கணும். அசிஸ்டன்ட் சர்ஜன் ஜென்ரல் வந்து எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கணும். அது கூடவே வந்து இந்தியன் மெடிக்கல் கவுன்சிலில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதான் வந்து சொல்லி. இதற்கான ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும். 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் வந்து இது வந்து ஒரு 1 hour நடக்கும். மேக்ஸிமம் வந்து 50 மார்க்கு. இதில் மினிமம் குவாலிஃபைங் மார்க் பார்த்தீங்கன்னா அதர்ஸ் எல்லாமே 40%, எஸ்சி, எஸ்டி இவங்க வந்து 40%க்கு கம்மி 40% சொல்லியிருக்காங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் வந்து அதர்ஸு, எஸ்சி, எஸ்டி இவங்க எல்லாருமே வந்து 40% எடுக்கணும் அப்படிங்கிறது. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் வந்து அதாவது ஆப்ஜெக்டிவ் டைப் சிங்கிள் பேப்பர் எக்ஸாம் அசிஸ்டன்ட் சர்ஜன் இதில் வந்து 2 hours நடக்கிற இந்த எக்ஸாமில் வந்து 100 மார்க் இருக்கும். எஸ்சி, எஸ்டி இவங்க வந்து 30%, அதர்ஸ் எல்லாமே 35% வந்து குவாலிஃபைங் மார்க்காக வந்து கொடுத்துருக்காங்க. கோவிட் டியூட்டி இன்சென்டிவ் மார்க்கு கொடுத்துருக்காங்க. கோவிட்டில் ஒர்க் பண்ணியிருக்காங்களா அவங்களுக்கான இன்சென்டிவ் மார்க் டீட்டெயில்ஸும் வந்து இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. ஃபார் மெடிக்கல் ஆஃபீஸர் இன்க்ளூடிங் போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் அவங்க வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷனில் COVID-19 இருந்திருந்தாங்க அப்படின்னாங்கன்னா 6லேருந்து 12 மாதம் அவங்களுக்கு வந்து 2 மார்க் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதே போல் வந்து அவங்களுடைய அந்த COVID-19 வந்து ஒர்க் பண்ண அந்த மந்த்தை பொறுத்து வந்து அதற்கான மார்க் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2 வருஷம் ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா 5 மார்க் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணிங்க. இன்சென்டிவ் மார்க் ஷால் பி அவார்டட் ஒன்லி தோஸ் கேண்டிடேட் ஹூ கிளியர்டு த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் பாஸ் பண்ணவங்க தான் வந்து அந்த இன்சென்டிவ் மார்க் வந்து அதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன் வில் பி கண்டக்டட் ஒன் மோர் அதர் சென்ட்ரல், அதாவது 38 டிஸ்ட்ரிக்ட்லையுமே இதற்கான எக்ஸாம் வந்து நடக்கும் அப்படிங்கிறது. இந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் அப்பியர் ஆனீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கான அந்த போக்குவரத்து செலவு, உங்களுடைய டிரான்ஸ்போர்ட் செலவு எல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ப்ரொசீஜர் ஆஃப் செலெக்ஷன் கேண்டிடேட் ஷுட் அண்டர்கோ த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் SSLC ஸ்டாண்டர்டில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் வந்து பாஸ் ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் இருக்கும். இதில் வந்து மார்க்ஸ் செக்யூர்டு இன் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் பாஸ் பண்ணுறவங்க தான் வந்து அடுத்தது அந்த எக்ஸாம் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமுக்கு வந்து இது பண்ணுவாங்க. கேண்டிடேட் தோஸ் ஹூ ஹேவ் குவாலிஃபைடு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்
பை obtaining minimum qualifying மார்க்கை வந்து 40% வந்து சொல்லியிருக்காங்க. ஆர் எலிஜிபிள் ஃபார் கரெக்ஷன் த சப்ஜெக்ட் பேப்பர் அப்படிங்கிறது. செலெக்ஷன் வில் பி மேட் பேஸ்ட் ஆன் த மார்க்ஸ் அப்டெயின் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், அப்புறம் இன்சென்டிவ் மார்க்கு, இது எல்லாம் வச்சு தான் இதற்கான செலெக்ஷன் இருக்கும். இதில் வந்து ஓரல் டெஸ்ட் எதுவுமே கிடையாது. ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் வந்து வெரிஃபிகேஷன் இருக்கும். ஒரிஜினல் சர்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. உங்களுடைய ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மில் என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அது எல்லாமே வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி இவங்க டிசபிலிட்டிஸ் இவங்க எல்லாத்துக்குமே 500, அதர்ஸ் எல்லாமே 1000 வந்து பே பண்ணணும் அப்படிங்கிறது ஆன்லைன் மூலிமா வந்து பே பண்ணிக்கலாம். ஆன்லைன் அப்ளிகேஷன் ஒன்ஸ் ரெஜிஸ்டர்ட் கம்ப்ளீட்டட் வில் நாட் பி அலோட் டு த வித்ட்ரா. ஒன்ஸ் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா வித்ட்ரா பண்ண முடியாது. ஸோ ரீஃபண்டும் வந்து இருக்காது இந்த அமௌண்ட்டுக்கு. ஸோ கேர்ஃபுல்லாக வந்து உங்களுடைய எலிஜிபிலிட்டி இருக்காங்கிறத பார்த்துட்டு நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸு www.mrb.tn.gov.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய இமெயில் ஐடி யூஸ் பண்ணி நீங்கள் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்ளை பண்ணிக்கலாம். ஃபோட்டோஸு சிக்னேச்சர்லாம் எப்படி அதற்கான அந்த சாம்பிள் சிக்னேச்சர் ஃபோட்டோலாம் கொடுத்துருக்காங்க. ஹால் டிக்கெட்டு இந்த வெப்சைட்லேயே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய ரெஜிஸ்டர் இமெயில் ஐடி மொபைலுக்கு வந்து இன்டிமேட் பண்ணுவாங்க. கம்யூனிகேஷன் வித் த எம்ஆர்பியில் வந்து உங்களுக்கான அந்த கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. சென்னையில் இருக்கிற அட்ரஸ்ஸு, அதுக்கப்புறம் வெப்சைட் கொடுத்துருக்காங்க. Physical fitness certificate. Candidate professionally selected the appointment to the post will be required produce a certificate. Physical fitness certificate இருக்கணும் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டில். ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கான எலிஜிபிலிட்டி இருந்தது அப்படின்னா நீங்கள் இதில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ டீட்டெயில்டு இன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து எப்படி அப்ளை பண்ணுவோம் அப்படிங்கிறது ரிசர்வேஷன் கம்யூனிகேஷனு, மெடிக்கல் சர்டிஃபிகேட்டு, அண்டர்டேக்கிங் சர்டிஃபிகேட் டு பி ஃபர்னிஷ்டு த சர்விங் பர்சனல், சர்டிஃபிகேட் பர்சன் ஸ்டடிட் தமிழ் மீடியம், கோவிட் டியூட்டி சர்டிஃபிகேட்டு, சிலபஸ்ஸு. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதில் எந்த டவுட்டாக இருந்தாலும் இந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 24 ஏப்ரலில் ஓப்பன் ஆகுது. ஒன்ஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.